மீட்கப்பட்ட பிரியமான தேவச்சனங்களே, இந்த நாள்ல கூட நம்ம பார்க்க போற வேத பகுதி யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமா தேவச்சனங்களே, நம்ம விசுவாசத்தனா தேவனுடைய மகிமை காண்போங்க. இந்த நாள்ல நம்ம யாரை விசுவாசித்து கொண்டிருக்கணும்னு சொல்லி, யாரை நம்ம தேடி கொண்டு இருக்கிறோம், யாரை நம்ம நாடி கொண்டு இருக்கணும்னு சொல்லி நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தாரு. ஆனா எல்லாமே இழந்து போன சூழ்நிலை இருந்தாருங்க. அவருடைய அந்தஸ்து ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து போய் இருந்தாருங்க. ஆனா தேவனை மற்றும் அவரை விசுவாசித்து இன்னும் மேலும் மேலும் எழும்பிக் கொண்டுதான் இருந்தாருங்க. ஓட்டி எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருந்துச்சுங்க. ஆனா தேவனை விட்டு பிரியலைங்க, தேவனை முறுமுறுக்கலைங்க. அவர் விசுவாசம் இன்னும் பெருகதான் செய்ததுங்க. அதே போலதாங்க நம்ம யோபு எப்படி வைராக்கியமா ஆண்டவர் மேல எப்படி விசுவாசத்தோடு இருந்தாரோ அதே போலதாங்க நாமளும் தேவன் மேல விசுவாசமா இருக்கணுங்க. இந்த நாள்ல ஆண்டவர் மேல நம்ம விசுவாசமா இல்லாத இருக்கிற சூழ்நிலை இருக்கும் போது, ஏசப்பா எனக்கு மேல விசுவாசம் இல்லை, மேல விசுவாசம் பெருகணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம செபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாருங்க. அவர் மேல விசுவாசமா இருக்கலாங்க. விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்போம்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க. அதே போலதாங்க நம்ம தேவனை மாற்றும் தேவனை முழுக பற்றி கொண்டு விசுவாசம் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த நாளை செபிக்கலாங்க. இந்த நாள்ல சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவரே நான் விசுவாசத்துல குறைவுபட்டு இருக்க ஆண்டவரே, விசுவாசம் எனக்கு குறைந்து கொண்டே இருக்க ஆண்டவரே, விசுவாசத்துல எலும்புன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கண்ணீரோட கேட்டோம்னா நம்முடைய புலம்பல்களை ஆண்டவர் கேட்டு நம்ம விசுவாசத்துல எலும்பு செய்கிற தேவனா இருக்கிறாருங்க. செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் சேனைகளின் தேவனாக கர்த்தாவே, அப்பா நீர் யோபு பகுதி இடைப்பட்ட நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துக்குள்ளாக ஆண்டவரே விசுவாசம் குறைந்து கொண்டிருக்குப்பா. ஆண்டவரே விசுவாசம் இன்னும் பெருக செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா நீர் சொல்லிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா விசுவாசிக்கு பிள்ளைகளாய் மாற்றுங்க. விசுவாசம் தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி விசுவாசமா எழும்பும்படியா நீங்க செய்திடுங்கப்பா. நீரே ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தில் செபிக்க நல்ல தெய்வமே. ஆமென். God bless you. God bless you.